கார்த்தி தீபா சீரியல் இப்போ ராடகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு. வீஸ் வந்து சுத்தமாக வந்து போக மாட்டேது. என்ன காரணம்னு என்னால் கண்டே பிடிக்க முடியல. தயவு செஞ்சு பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்து கண்டினியூவாக நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு வந்து தாங்க. கார்த்தி வந்து அப்படியே ஐஸ்வர்யா கிட்டே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன நீங்கள் பேசுகிறதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. நான் என்ன மறைக்கிறேன்? இல்லை கார்த்தி, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை உண்மையை வந்து சொன்னால் எங்கள் எல்லாருக்கும் வந்து கவலை வருமோ, இல்லை அபிராமி அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களோட யூகத்துக்கெலாம் நான் எதுவும் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் நினச்சது நிச்சயம் நடக்காது. தீபா எங்கே இருந்தாலும் என்கிட்ட வந்து வருவா. என்னது கார்த்தி வந்து இவ்வளோ ஆர்வமாக வந்து பதிலடியாக வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ஒருவேளை தீபா வந்து போயிட்டானா இப்படியெல்லாம் அவர்கிட்டேருந்து எந்த விதமான வார்த்தையும் வந்திருக்காது. எப்படி மிஸ் ஆச்சு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஐஸ்வர்யா கார் எடுத்துகிட்டு கேஷுவலாக வந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு கோயிலுக்கு வந்து போகிறாங்க, சாமி கும்பிட்றாங்க. நம்ம கார்த்தி, எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை வந்து கொடுக்குறீங்க? எனக்கு தீபாவும் முக்கியம், இன்னொரு பக்கம் அபிராமி அம்மாவும் முக்கியம். ரெண்டு விஷயத்தில் எந்த விஷயம் என்னை விட்டு போனாலும் நான் ரொம்பவே கஷ்டப்படுவேன். தீபா இருந்தால் மட்டும்தான் அபிராமியை காப்பாற்ற முடியும். தீபாவை பிரிஞ்சு என்னாலையும் இருக்க முடியாது, அவங்களாலையும் இருக்க முடியாது. தயவு செஞ்சு நீங்கள் நினச்சா எதை வேணாலும் சாத்தியமாக்கலாம். என் தீபாவை என்கிட்டயே வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது பெல்லெல்லாம் அடிக்குது. அந்த இடத்துல ஒரு பக்கம் வேஷம் போட்டுட்டு 4-5 பேர் வந்து வராங்க. நீ இன்னைக்கு சரியாகவே வந்து பர்ஃபார்ம் பண்ணல, ஏன் சொல்ல மாட்டேன்? நான் வந்து எப்படி இருக்கேன், ஆஞ்சநேயர் கெட்டப்பில் சூப்பராக வந்து நடிச்சிக்கிட்டு இருக்கேன். நீ தான் வந்து எந்த கெட்டப்லையும் வந்து இல்லாமல் சும்மா வந்து ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்க. நாளைக்கு பாரு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அவங்க கூட ஒரு சின்ன பையன் வந்து வராங்க. அவங்கள பார்த்தா அசல் முருகனே வந்து இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. கார்த்திக் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க அந்த சின்ன பையன். உடனே உங்கள் பேர் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, என் பேரா, என் பேர் கார்த்தி. சொல்லுங்கள் சார், இங்கே என்ன தனியாக உட்காந்துருக்கீங்க? சார்லாம் சொல்ல வேணாம், நீ கார்த்தினே சொல்லு. சரி கார்த்தி, என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி உரிமையாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல என்னப்பா நீ தனியாக வந்திருக்க? நான் எங்கே தனியாக வந்தேன்? என்னோட கோஸ்தி எல்லாம் அங்கே இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ அவங்க கூட வந்திருக்கியா? சரி, நீங்கள் என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நான் ஒரு பொருளை வந்து தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் ஏன் தொலைச்சிங்க? தொலைச்ச இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து தேடுங்க, கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னால் எனக்கு ரொம்பவே வந்து நம்பிக்கையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கீதா வந்து காட்டுறாங்க. அதாவது தீபாவுக்கு இன்னொரு கேரக்டர் வந்து இருக்குது. அவங்க பேர் கீதா. அவங்க வந்து ஜீப்பில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கையில் வந்து இந்த மாதிரி கட்டியிருக்காங்க போல இருக்குது. 2 அதிகாரிங்க மட்டுங்க கீழே இறங்கி வராங்க. இன்றைக்கி தீபாவை பத்திரமா வந்து அனுப்பிச்சி வச்சிடலாம். சரி சார், நீங்கள் சொன்னதும் வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தீபா வந்து அப்படியே பேசுகிறாங்க. அதாவது நம்ம கீதா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல சார் என்ன இது மாதிரி அமுச்சு வைக்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் எனக்கும் ஏகப்பட்ட ஆசையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அதிகாரிக்கிட்ட. என்னம்மா ஆசை? எனக்கு பசிக்குது சார், சாப்பாடு வந்து சாப்பிட்ணும் சார், எனக்கு ரொம்ப பசிக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது பசிக்குதா? இப்போ நீ சாப்பிட்டு என்ன பண்ண போகிற? பார்த்துக்குங்க சார், நீங்கள் மட்டும் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காம அமுச்சு வச்சிங்கன்னா அப்புறம் நான் உங்களை சும்மா விட மாட்டேன், ஆவியாக வருவோம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அந்த இடத்துல சார் சாப்பாடு தானே சார் கேட்குறாங்க, வாங்கி கொடுத்துருவோம். சரிம்மா, நான் உனக்கு சாப்பாடு நிறையாவே வாங்கி தரேன், பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஜீப்பில் வந்து உட்கார வைக்கிறாங்க கீதாவை. அப்போன்னு பார்த்து, என்னப்பா நீ வந்து தனியாக இருக்க போல இருக்கு? இல்லை கார்த்தி, நான் தான் உன் கூட தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, உன்னோட ஆளுங்களாம் வந்து சின்ன யானையில் ஏறி போயிட்டாங்க போல இருக்கு. அவங்களா போயிட்டாங்க, உனக்கு கவலையே இல்லையான்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லையே கார்த்தி, நீ தான் என் பக்கத்தில் இருக்கியே, எப்போ பார்த்தாலும் சின்ன யானையில் வீட்டுக்கு போய் போய் எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது, நீ என் வீட்டில் விட்டுற மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விட்டுடலாமே, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி கார்த்தியும் வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. வேறு லெவல் நினச்சினே சொல்லலாம். உங்கள் வீட்டு அட்ரஸ் வந்து உனக்கு தெரியுமா? தெரியும்ப்பா, எனக்கு தெரியும். உன்னை பார்த்தா எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னு முருகனை பார்த்து பேசுகிறாங்க நம்ம கார்த்தி. உங்களை பார்த்தா எனக்கு சந்தோஷம் வருதுன்னு முருகன் வந்து அந்த இடத்துல பேசுகிறாங்க. எப்படி சந்தோஷம் வருது? எப்போதும் வந்து தன்னம்பிக்கையாக நீங்கள் இருப்பீங்களே, அந்த குணம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நிச்சயம் உங்கள் தீபா உங்ககிட்ட கிடச்சியே தீரும், இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப காரை ஓட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. எனக்கு பசிக்குது, எனக்கு ஏதாவது சாப்பாடு வந்து வாங்கி தெரியா? சரின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து வரப்போ நிப்பாட்டுறேங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த கார் மாதிரி நானும் ஃப்யூச்சரில் வந்து பெரிய கார் வந்து வாங்கி ஓட்டணும், இதெல்லாம் வாங்கணும்னா கோடிக்கணக்கில் காசு இருக்கணும்ல. அப்படியெல்லாம் இல்லை, தன்னம்பிக்கை இருக்கணும். நம்ம போகிறப்போ அதை கரெக்டுன்னு தெரிஞ்சால் எது வேணாலும் சாதிக்கலாங்கிற மாதிரி சூப்பராக வந்து கார்த்தி வந்து சிரிச்சமாக வந்து சொல்கிறாங்க. இதுதான் கார்த்தி, உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட பேசினாலே எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஹோட்டல் வந்தோன்னே வாங்க போகலான்னு சொல்லிட்டு
முருகரை வந்து அப்படியே கையோட வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஹோட்டலில் வந்து உட்கார வைக்கிறாங்க. என்ன வேணும் என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒரு தோசை வேணும், தோசை மட்டும் போதும். சரி அவருக்கு ஒரு தோசை மட்டும் எடுத்துருவாங்க. உங்களுக்கு சார் எனக்கு எதுவும் வேணாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கீதா நீ என்ன பண்ணுறனா சாப்பிட்டுட்டு வந்துடு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. சரி சார் நான் சாப்பிட்டு வந்துடுறேன், எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அப்படியே கேஷுவலாக வந்து போயிட்டே இருக்காங்க. கார்த்தியை கடந்து போய் ஒரு சேரில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல முருகர் வந்து அவங்களே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கீதா வந்து முருகரை பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த இடத்துல இவங்களும் வந்து கியூட்டாக அழகாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கார்த்தி உனக்கு நான் இப்போ ஒரு சர்ப்ரைஸ் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நான் சொல்கிறப்ப நீங்கள் கேட்க தான் போகிறீங்க. உங்களுக்கு இன்றைக்கி நைட்டு வந்து வித்தியாசமான நைட்டு, நீங்கள் வந்து எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு இன்டெரக்டாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம கடவுள் முருகர் ஓகேங்க நீங்கள் சொன்னால் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி கார்த்திகை சிரிச்சமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சார் ஆர்டர் பண்ணோம் சார், நீங்கள் மாட்டுங்க இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கீங்களே, வேற கூப்பிடுங்கன்னொன்னே அந்த இடத்துல வந்து ஒரு 10-15 டிஷ்ஷை வந்து வரிசையாக வந்து சொல்கிறாங்க. ஏம்மா உனக்கு எதாவது ஆகிட போதுமா சாப்பிட்டு, சும்மானே இருங்க சார், உங்களுக்கு வேறு வேலை மிச்சம் இல்லை, நான் மாட்டு நிம்மதியாக சாப்பிட போகிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, தோசை மசால் தோசை பூரி ஊத்தப்போன்னு ஏகப்பட்ட டிஷ்லாம் வந்து வந்துட்டுருக்கு. அப்படியே சாப்பிட்லான்னு இருக்கிறப்ப, சார் நிம்மதியாக சாப்பிட்ணும் சார், கையை அது அவுத்து விடலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை, ஏம்மா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, ஐயாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சார் சாப்பாடு இவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கேன், நான் நிம்மதியாக சாப்பிட போகிறேன், இதில் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, சார் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அடம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கீதா. அப்போன்னு பார்த்து முருகர் வந்து சரி இப்போன்னு பார்த்து கார்த்திகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கரெக்டாக வந்து அந்த இடத்துல கார்த்தி வந்து கேட்குறாங்க, என்னது நீங்கள் வேற எங்கேயோ பார்க்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லி கார்த்தி வந்து அங்கே வந்து பார்த்தா பேரர் வந்து கீதாவை வந்து மறைச்சிருக்காங்க. அதனால கார்த்தி வந்து சரியாக வந்து கீதா வந்து பார்க்காத மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் அந்த அக்கா கையை வந்து கட்டியிருக்காங்க பாருங்களேன்னு சொல்லும்போது, கரெக்டாக அந்த இடத்துல வந்து அவர் வந்து அவுத்து விட்டுறாரு போல இருக்கு. இல்லையே கையெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது, நான் சொன்னப்போ கட்டி இருந்துச்சு, இப்போ ஃப்ரீயாக இருக்குது, அது கீதா நம்ம தீபான்னு தெரியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம கார்த்தி. சரி முருகா நீங்கள் சாப்பிடுங்கன்னு அப்படியே வந்து சாப்பிட்றாங்க. அந்த இடத்துல நம்ம முருகர் ஒரு பக்கம் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து அப்படியே மறந்துட்டு நம்ம கீதாவும் வந்து அப்படியே நிம்மதியாக வந்து சாப்பிட்றாங்க. இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகே ஆகணும், இவங்களை ஏமாற்றிட்டு எப்படி போகிறது ஒன்றும் புரியல, எப்படியே ஏமாற்றி கையில் இருக்கிறத கட்டை வந்து அவுத்தாச்சு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. சார் எனக்கு கொஞ்சம் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம கீதா, என்னம்மா இந்த தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டீங்களா, என்ன சார் நீங்கள் இதுக்கெல்லாம் காசு பார்த்துட்டு போங்க சார் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து போகிறாங்க. எப்படி இருந்தாலும் கீதா வந்து இங்கேருந்து தான் எஸ்கேப் ஆக போகிறாங்க. அது மாதிரி தான் அப்கமிங் எபிசோட் இருக்க போகுது. அதுக்கப்புறம் தான் கார்த்தியும் நம்ம கீதாவும் ஃபஸ்ட்டு வந்து மீட் பண்ணுற மாதிரி சூப்பரான எபிசோடு வரப்போகுது. மிஸ் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வியூஸே வந்து சுத்தமாக வந்து வரமாட்டேங்குது, என்ன காரணம்னு தெரில. பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணிட்டு பார்த்து நம்ம சேனலுக்கு கண்டினியூவாக வந்து ஆதரவு வந்து தாங்க.